ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போது நாம் இந்த வீடியோவில் இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறையிலிருந்து வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் பல்வேறு பதவியின் கீழே நமக்கு வேக்கன்சி அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, என்னென்ன பணிகள்லாம் நமக்கு அவைலபிளாக இருக்குது, மந்த்லி சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை மாவட்ட நலவாழ்வு சங்கம் திண்டுக்கல்லிருந்து தான் நமக்கு இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் அறிவிச்சிருக்க எல்லா வேலைவாய்ப்புக்கும் அனைத்து மாவட்டத்தைச் சேர்ந்த ஆண் பெண் இருபாலருமே நாம் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 10, 2025 ஈவினிங் 5 மணி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது, ஆஃப்லைன் தான் அப்ளை பண்ண முடியும். அதன்படி இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தேசிய சுகாதார திட்டத்தின் கீழ் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து நமக்கு அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புகள் முழுக்க உங்களுக்கு தற்காலிகமானது. ஃபஸ்ட்டு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மருத்துவ அலுவலர் யுனானி. இதுக்கு நீங்கள் மினிமம் பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதாவது பேச்சுலர் டிகிரி ஆஃப் யுனானி மெடிசன் அண்ட் சர்ஜரி நீங்கள் முடிச்சிருக்கணும். அது கூடவே நீங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் இருந்தால் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அது கூடவே உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜும் கேட்டிருக்காங்க. மந்த்லி சேலரியாக 34,000 ரூபாய் கிடைக்கும். உங்களுக்கு 2 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா மருந்து வழங்குனர். இதுக்கு டிஃபார்ம் ஆர் டிப்ளமோ இன் இன்டகிரேட் ஃபார்மசி கோர்ஸ் முடிச்சிருக்கணும். உங்களுக்கு நாள் ஒன்றுக்கு 750 ரூபான்னு சொல்லி வழங்குறாங்க. இதுக்கு 5 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. மூணாவதாக பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஒர்க்கர், அதாவது பல்நோக்கு பணியாளர்கள். இதுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதுமானது. உங்களுக்கு ஒரு நாளைக்கு 300 ரூபான்னு சொல்லி சேலரி கிடைக்கும். அதுக்கடுத்து நாலாவதாக பார்த்தீங்கன்னா நிரல் மேலாளர், டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜர். இதுக்கு நீங்கள் மினிமம் பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். பேச்சுலர் டிகிரி ஆஃப் சித்தா மெடிசன் அண்ட் சர்ஜரி நீங்கள் முடிச்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் நாலேஜும் உங்களுக்கு இருக்கணும். மந்த்லி சேலரி உங்களுக்கு 40,000 ரூபாய் கிடைக்கும். ஒரு வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. தரவு உதவியாளரை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. அதாவது டேட்டா அசிஸ்டண்ட். இதுக்கு நீங்கள் கிராஜுவேட் கம்ப்யூட்டர் அசிஸ்டன்ட் ஆர் ஐடி பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பிடெக் இது மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மினிமம் 1 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் நாலேஜும் கேட்டிருக்காங்க. ஆறாவது பார்த்தீங்கன்னா சித்தா மருத்துவ ஆலோசகர். இதுக்கு நீங்கள் பிஎஸ்எம்எஸ் முடிச்சிருக்கணும். அதாவது பேச்சுலர் டிகிரி ஆஃப் சித்தா மெடிசன் அண்ட் சர்ஜரி நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸும் வேணும். 2 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. ஏழாவதாக பார்த்தீங்கன்னா சிகிச்சை உதவியாளர். இதுக்கு நீங்கள் டிப்ளமோ இன் நர்சிங் தெரபிஸ்ட் முடிச்சிருக்கணும். உங்களுக்கு ஒரு வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. எட்டாவதாக பார்த்தீங்கன்னா மருந்து வழங்குனர் நடமாடும் பழங்குடியினர் சித்த மருத்துவம். இதுக்கு நீங்கள் டிஃபார்ம் ஆர் டிப்ளமோ இன்டகிரேட் ஃபார்மசி கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும். நாள் ஒன்றுக்கு 750 ரூபான்னு சொல்லி உங்களுக்கு சேலரி கிடைக்கும். ஒரு வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக இந்த 8 வகையான பணிகளுக்கும் அப்ளை பண்ண போகிறதுக்கான நிபந்தனைகளை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கல்வி தகுதி சான்று, முன்னுரிமை சான்று ஆகியவற்றுக்கான சான்றுகளை அதாவது ஆதாரங்களை நீங்கள் கட்டாயம் இணைக்கணும். அதாவது ஜெராக்ஸ் எடுத்து உங்களோட செல்ஃப் அட்டாச் பண்ணி இந்த அப்ளிகேஷனோடு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா இன சுழற்சி மற்றும் கல்வி தகுதியுள்ள நபர்களிடமிருந்து மட்டுமே விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவதாக பார்த்தீங்கன்னா விண்ணப்ப படிவத்தில் உள்ள விவரங்களை முழுமையாக பூர்த்தி செய்து அனுப்ப வேண்டும். அப்படி பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்களை நிராகரிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த்து கண்டிஷன் பார்த்தீங்கன்னா தகுதியில்லாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். எந்த ஒரு விண்ணப்பத்தையும் நிராகரிக்கும் அதிகாரம் நிர்வாகத்திற்கு உண்டு. ஆறாவது பார்த்தீங்கன்னா அரசு விதிகளின்படி இனச்சுழற்சி முறையை பின்பற்றி நியமனங்கள் மேற்கொள்ளப்படும். இனச்சுழற்சி விவர அட்டவணை இடம்பெற்றுள்ளது. இந்த பணியிடங்கள் முற்றிலும் தற்காலிகமானது. எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சுய ஒப்பமிட்ட உரிய சான்றிதழுடன் மாவட்ட நல சங்கம், மாவட்ட சித்த மருத்துவ அலுவலகம், அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகம், திண்டுக்கல் 624-001 இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷனை ஜனவரி 10, 2025 ஈவினிங் 5 மணிக்குள்ளே நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு நேர்காணல் நடைபெறும் இடம் மற்றும் நாள் குறித்த தகவல்கள் பதிவஞ்சல் மூலமாக அனுப்பி வைக்கப்படும். மேலும் இதற்கான விண்ணப்பங்கள் மற்றும் விரிவான விவரங்களை அஃபிஷியல் வெப்சைட்டான dindukkal.nic.in இணையதளத்தில் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 8 வகையான பணிகளுக்கும் வேக்கன்சி எப்படி ஃபில் பண்ணுவாங்கன்னா இனச்சுழற்சி அடிப்படையில் தான் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த வேலை வாய்ப்பில் முன்னுரிமை இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மருத்துவ அலுவலர் 2 வேக்கன்சி இருக்குது. அதில் ஜென்ரல் மற்றும் ஆதி திராவிட அருந்ததியருக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதிலும் பார்த்தீங்கன்னா பொதுவில் பார்த்தீங்கன்னா அதாவது ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா கொரோனா தொற்று இல்லை இதர காரணத்தினால் பெற்றோர் இருவரையும் இழந்த இளைஞர்களுக்கு தான் வாய்ப்பு அளிக்க போகிறாங்க. அதாவது மகன் மகளுக்கு.
ஆதி திராவிட அருந்ததியரில் பார்த்தீங்கன்னா மகளிர் ஆதரவற்ற விதவை தமிழ் வழியில் பயின்ற நபருக்கு தான் வந்து வேக்கன்சி இருக்குது. ஸோ மற்றவங்க ஏன்னா அப்ளை பண்ணிங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை. இது மாதிரி வந்து இந்த 8 வகையான பணிகளுக்கும் வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு முறை செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அதுக்கடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ஃபார்ம் வந்து ஆஃப்லைனில் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பெயர், உங்களுடைய தகப்பனார் பெயர் இல்லை கணவர் பெயர் அல்லது உங்களுடைய பாதுகாவலர் பெயரை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, ஏஜ், 4வது பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி, அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி அதுக்கான ஜெராக்ஸையும் வந்து நீங்கள் செல்ஃப் அட்டாச் பண்ணி இணைக்கணும். 6வது பார்த்தீங்கன்னா ஜாதி சான்றிதழ், ஆதார் எண், கைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி, அப்புறம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், அதுக்கடுத்து தற்காலிக முகவரி, நிரந்தர முகவரி, இது எல்லாமே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அது கூட பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து செல்ஃப் அட்டாச் பண்ணி இந்த அப்ளிகேஷனோட பின் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா இடம் தேதி வந்து குறிப்பிட்டு உங்களோட சிக்னேச்சர் போட்டுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் அவங்க கேட்டிருக்க அந்த அத்தனை டாக்குமெண்ட்லும் வந்து கட்டாயம் வந்து செல்ஃப் அட்டாச் இருக்கணும். இல்லைன்னா வந்து ரிஜெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் வந்து ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் இப்போ அப்ளை பண்ணும்போதே கரெக்டாக அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.